வணக்கம். இது இன்றைய நாளில் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு. உலக சுற்றுச்சூழல் தினமான இன்று கரைத்துறை பற்று பிரதேச செயலகமும் சமாதானத்துக்கும் நல்லிணக்கத்துக்குமான பணியகமும் இணைந்து முல்லைத்தீவு மாங்குளம் பிரதான வீதியோரத்தில் சுற்றுலா பகுதியாக அபிவிருத்தி செய்யப்படும் பகுதியில் மரநடுகை திட்டத்தை முன்னெடுத்தனர். அந்த வகையில் குறித்த சுற்றுலா தலமாக அபிவிருத்தி செய்யப்படும் நீர்நிலைகளைச் சுற்றிலும் இலுப்பை மற்றும் பூமரக்கன்றுகள் நாட்டப்பட்டது. இது உண்மையா நல்லதா இருக்கு. ஏடிபி வரைக்கும் மறைந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முருகேசு சிவசிதம்பரம் அவர்களின் 22வது ஆண்டு நினைவு தின நிகழ்வுகள் இன்றைய தினம் காலை முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது உருவச்சிலைக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது. நினைவேந்தலில் அரசியல் பிரமுகர்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டதுடன் இந்தியாவில் சிகிச்சைக்கு பின்னர் நாடு திரும்பிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் MK சிவாஜிலிங்கமும் கலந்து கொண்டார். பிரச்சனையை கொண்டு சென்று இந்தியா உட்பட கொண்டு சென்ற தலைவர்களிலே அவர் சிவசிதம்பரம் ஐயாவுடைய பணி முக்கியமானது. சிறைச்சாலைகளிலே இருந்த இளைஞர்களுக்காக இலவசமாக வாதாடிய ஒரு பெருமகன். அவர் 83ஆம் ஆண்டு அவருடைய வீடு வாகனம் எல்லாம் தீக்கிரையாக்கப்பட்டு அவருடைய மனைவி மகள் உடுத்த உடையுடன் தப்பி சென்று பின்னரும் கூட அவர் பல அர்ப்பணிப்பான பணிகளிலே ஈடுபட்டார். அந்த பெருமகனுடைய நிலைமை சர்வதேசத்துக்கு கொண்டு சென்றது மாத்திரமல்ல, 1982ஆம் ஆண்டிலே அமெரிக்காவினுடைய மசாசுசெட்ஸ் மாநிலத்திலே தமிழீழ தீர்மானம் வந்த பொழுது அதை வரவேற்று அமெரிக்காவுக்கு சென்று ஆதரவாக பிரச்சாரம் செய்தவர் அவர் சிவசிதம்பரம் ஐயா அவர்கள். ஆகவே தமிழீழம் என்ற கோரிக்கையை வட்டுக்கோட்டை தீர்மானத்தை எடுப்பதற்கும் தமிழர் விடுதலை கூட்டணி என்று தமிழரசு கட்சியுடன் சேர்ந்து இயங்குவதற்கு அமரர் முருகேசு சிவசிதம்பரம் ஐயா இல்லை என்றால் காங்கிரஸ் இல்லை என்ற நிலைமை உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த வகையிலே ஐயாவினுடைய அந்த பணி ஆண்டாண்டு காலம் நாங்கள் பார்க்க வேண்டும். இங்கே கூட ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வலிவர கோயிலுக்கு செல்வார், மக்களை சாதாரணமாக சந்திப்பார். ஒவ்வொரு தடவையும் அவரை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அவ்வாறான ஒரு பெருமகனை நாங்கள் இழந்து உடுப்பிட்டி சிங்கம் இழந்து தவிக்கின்றோம். 2வது தடவையாக 60ஆம் ஆண்டு முதலாவது தேர்தல், 2வது தேர்தலிலே அவருடைய பிறந்த தினத்தன்று அவர் மீண்டும் ஜூலை மாதம் 20ஆம் தேதி 1960ஆம் ஆண்டிலே தெரிவு செய்யப்பட்டார். அவர் பல இடங்களிலே பல்வேறு நடைபெற்ற போலீசாருடைய தாக்குதலிலே அதிகாலையிலே நேரடியாக சென்று துப்பாக்கி சூட்டை நிறுத்துமாறு கூறியவர் உபசபாநாயகராக இருந்த பொழுது. ஆகவே அவருடைய சேவை எண்ணில் அடங்காது. அவருடைய அந்த சேவை இன்றைக்கு 100 ஆண்டுகள் கடந்தும் அவருடைய சேவையை தமிழ் மக்கள் நினைவு கூறுவார்கள் என்று கூறி நாங்கள் இப்பொழுது 100வது பிறந்த தினத்தை மிகச்சிறப்பாக கரவட்டி அபிவிருத்தி ஒன்றியம் கொண்டாடியது. ஆகவே இப்பொழுது இன்றைக்கு தினம் நாங்கள் 22வது நினைவு நாளை நாங்கள் அனுஷ்டிக்கின்றோம். ஆகவே அமரர் சிவசிதம்பரம் ஐயாவுடைய புகழ் ஒரு முப்பெரும் தலைவர்களிலே ஒருவராக விளங்கிய தமிழ் தலைவர்களிலே ஒருவராக விளங்கிய அந்த மாபெரும் மனிதருடைய அந்த நினைவை நாங்கள் போற்றுவோம். நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக வெற்றி பெற்றதன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் முகமாக இலங்கை சிவசேனை அமைப்பு மற்றும் இலங்கை உருத்திர சேனை அமைப்புகளின் ஏற்பாட்டில் வெற்றி கொண்டாட்ட நிகழ்வு ஜாழ்நகரில் உள்ள வைரவர் ஆலயம் ஒன்றில் இடம்பெற்றது. கற்பூரம் கொளுத்தப்பட்டு வழிபாடுகள் இடம்பெற்று சிதறு தேங்காய்கள் உடைக்கப்பட்டது. பின்னர் பொதுமக்களுக்கு மோதகம் லட்டு பரிமாற்றப்பட்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். பட்டாசு கொளுத்தியும் வெற்றியினை கொண்டாடினர். பாரத பிரதமருடைய தேர்தல் முடிவுகளை இட்டு இலங்கை வாழ் இந்துக்களாகிய நாம் இன்று இந்த வைரவ பெருமானுடைய ஆலயத்திலே அவருக்கு ஆசி வேண்டியும் அவரை வாழ்த்தும் முகமாகவும் சிதறு தேங்காய் உடைத்து தீபம் ஏற்றி இந்த இடத்திலே வழிபாட்டில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த ஏற்பாட்டினை இலங்கை சிவசேனை ஆகிய நாமும் உருத்திர சேனை ஆகிய நாங்களும் இணைந்து இந்த நிகழ்வினை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம். மீண்டும் பாரத பிரதமர் திரு கௌரவத்துக்குரிய நரேந்திர மோடி ஐயா மிக பெரும்பான்மையான ஆசனங்களோடு
தொகுதிகளோடு வெற்றியீட்டியிருக்கின்றார். 543 தேர்தல் தொகுதிகளிலே ஏறக்குறைய 327 தொகுதிகளிலே அமோக வெற்றியை ஈட்டியிருப்பதாக எங்களுக்கு தகவல்கள் கிடைத்திருக்கின்றது. அந்த வகையிலே பாரத பிரதமர்கள் மீண்டும், அதாவது 4வது தடவையாகவும் பாரதத்தினுடைய பிரதமராக வந்திருப்பது இலங்கை வாழ் இந்துக்களுக்கு மட்டுமன்றி உலகெங்கும் பறந்து வாழுகின்ற சைவர்களுக்கும் இந்துக்களுக்கும் மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி. மிகவும் ஆளுமைமிக்க ஒரு பாரத பிரதமரை நாங்கள் இப்பொழுது சந்தித்து கொண்டிருக்கின்றோம். அவருடைய ஆளுமை பாரதத்தில் மட்டுமல்ல உலக நாடுகளெங்கும் வியாபித்திருக்கின்றன. இந்து மதத்தை, இந்து தத்துவத்தினை உலகெங்கும் எடுத்து செல்லுகின்ற அரும்பெரும் பணியையும் அவர் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்திலே இருந்து செய்து கொண்டிருக்கின்றார். குறிப்பாக சுவாமி விவேகானந்தருக்கு பிறகு உலகளாவிய ரீதியிலே எங்களுடைய மதத்தை, இந்துத்துவத்தை எடுத்து செல்வதில் அவர் மிகவும் வெற்றியீட்டியிருக்கின்றார். நல்லொரு உதாரணம், அரபு நாடுகளிலே ஒன்றான துபாயிலே ஒரு இந்து ஆலயத்தை அமைத்திருக்கின்றார். அங்குள்ள மன்னருடன் இணைந்து, அவருடைய அனுமதியோடு இணைந்து அந்த ஆலயத்தை அமைத்திருக்கின்றார். அந்த ஆலயம் மிகவும் ஒரு உலகத்திலே பிரபல்யமான ஒரு ஆலயமாக, சிவாலயமாக காணப்படுகின்றது. இவ்வாறு உலகெங்கும் பறந்து வாழுகின்ற இந்துக்களுக்கும் ஏனைய உலக மக்களுக்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக, உதாரண புருஷனாக எங்களுடைய மோடி ஐயா அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவரை நாங்கள், அவருடைய வெற்றியிட்டு நாங்கள் மிக மகிழ்வடைவதோடு அவருக்கு தலைவணங்கி எங்களுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதுடன், மிகவும் முக்கியமான ஒரு விடயம், இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே 1984ஆம் ஆண்டு இடம்பெற்ற தமிழர்களின் பிரச்சனையை தீர்ப்பதற்கு அடிப்படையாக அமைந்த அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை பாரத பிரதமர் அவர்கள் தங்களுடைய காலத்திலே பூரணமாக இந்த மண்ணிலே, இந்த நாட்டிலே, இந்த சிவபூமியாக இலங்கை திருநாட்டிலே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றதைத்தான் இங்குள்ள எல்லா மக்களும், இங்குள்ள தமிழ் இஸ்லாமிய எல்லா மக்களும் எதிர்பார்த்து நிற்கின்றார்கள். அந்த வகையிலே நாங்கள் அவருடைய பிரதியாக இங்கே வருகை தந்திருந்த திரு அண்ணாமலை அவர்களோடும் இந்த கோரிக்கையை முன்வைத்து கதைத்திருந்திருக்கிறோம். அவர் நிச்சயமாக அந்த 13வது திருத்தத்தை, இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்தி தருவார் என்று சொல்லியிருக்கின்றார். அதுக்கு மீண்டும் ஒரு அரிய வாய்ப்பு எங்கள் பாரத பிரதமருக்கு கிடைத்திருக்கின்றது. எனவே நாங்கள் முழு நம்பிக்கையோடு நாங்கள் இங்கே காத்திருக்கின்றோம். பாரத பிரதமர் எங்களுக்கு இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தி தர வேண்டும் என்ற நம்பிக்கை, கோரிக்கையை முன்வைத்து எங்களுடைய இந்த வாழ்த்து செய்தியினை நாங்கள் நிறைவு செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். நான் இலங்கை சிவசேனை சிவத்தொண்டர் NB சுரேந்திரன். வணக்கம். இன்றைய தினம் இந்திய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் 3வது முறையாக பாரத பிரதமராக வெற்றி பெற்றிருக்கின்றார். அந்த வெற்றியை கொண்டாடும் வகையிலே நாங்கள் மருவம்பலம் சச்சிதானந்த ஐயா தலைமையிலே சிவசேனா அமைப்பு தொண்டர்களாகிய நாங்கள் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் பைரவர் ஆலயத்திலே அவருடைய வெற்றியை கொண்டாடுவதோடு ஒரு பூசை வழிபாட்டையும் நாங்கள் நிறைவேற்றி இருக்கின்றோம். வட இலங்கை சைவர்களாகிய நாங்கள் பாரத பிரதமரையும் பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கமும் மீண்டும் இந்தியாவிலே பதவியேற்றத்தை இட்டு சிவசேன தொண்டர்கள் நாங்கள் மகிழ்ச்சி அடைவதோடு சைவர்கள் நாங்கள் அவருடைய வரவையும் வெற்றியையும் கொண்டாடுகிறோம். அதேபோன்று இலங்கையிலே, வடகிழக்கிலே தமிழர்கள் நீண்ட காலமாக ஒவ்வொரு விடிவுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் அந்த போராட்டம் தொடர்ந்திருக்கின்றது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவினுடைய 3வது ஆட்சி காலத்திலே வடகிழக்கு தமிழர் தாயகத்திலே எங்களுடைய உரிமைகள் வென்றெடுக்கப்பட வேண்டும், எங்களுடைய வடகிழக்கு சிவபூமியாக மாற்றப்பட வேண்டும், அதற்குரிய நடவடிக்கையை பாரத பிரதமர் மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் இலங்கை சைவர்களாக, சிவசேன தொண்டர்களாக வேண்டுவதோடு, அதேபோன்று இலங்கையிலே இந்திய மீனவர்களுடைய பிரச்சினையை இலங்கை அரசாங்கமும் சரி, இலங்கை கடற்றொழில் அமைச்சும் சரி பாராமுகமாக தொடர்ந்து எங்களை அழைத்து கொண்டிருக்கின்றது. ஆகவே 3வது முறையாக பதவியேற்ற பிரதமர் மோடி அவர்கள் இந்த இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சினைக்கும்
ஆக்கபூர்வமான நடவடிக்கையை மேற்கொண்டு இலங்கை இந்திய கடல் சூழலை பாதுகாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பாரத பிரதமர் அவர்கள் உருவாக்க வேண்டும் என்றும், அதேபோன்று பாரத பிரதமர் அவர்கள் பதவியேற்றதும் இலங்கைக்கு வருகை தர வேண்டும் என்றும், குறிப்பாக வடகிழக்கு தமிழர் தாயகத்துக்கு வருகை தந்து தமிழர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு எடுக்கின்ற முயற்சியை மேற்கொண்டு எடுக்க வேண்டும் என்றும், அவருடைய வருகையை வட இலங்கை சைவர்களாக சிவத்தொண்டர்களாக மருவம்பலம் சச்சிதானந்தம் ஐயா தலைமையினுடைய தொண்டர்களாக நாங்கள் வேண்டிக் கொள்வதோடு அவருடைய வெற்றியை தொடர வேண்டும். அவருடைய வரவை வடகிழக்கு எதிர்பார்த்து வவுனியா நெடுங்கேணி பகுதியில் கட்டுப்பாடு இழந்த காவல்துறையினரின் வண்டி வீட்டுடன் மோதி விபத்துக்குள்ளாகியது. குறித்த சம்பவம் நேற்று மாலை நெடுங்கேணி நகரப்பகுதியில் இடம்பெற்றது. முல்லைத்தீவு புளியங்குளம் பிரதான வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த புளியங்குளம் காவல் நிலையத்துக்கு சொந்தமான ஜீப் ரக வாகனம் திடீரென கட்டுப்பாட்டு இழந்து வீதியை விட்டு விலகி அருகிலிருந்து வீட்டுக்குள் சென்று விபத்துக்குள்ளாக்கியது. இதனால் குறித்த வீடு பகுதியளவில் சேதமடைந்ததுடன் வீட்டு உரிமையாளர்களது மோட்டார் சைக்கிளும் முழுமையாக சேதமடைந்துள்ளதுடன் காவல்துறை வாகனம் சேதமடைந்துள்ளது. இதேவேளை குறித்த வீட்டில் தனியார் வகுப்புக்கு வந்த 20க்கு மேற்பட்ட சிறுவர்கள் விபத்து இடம்பெறுவதற்கு சிறிது முன்பு குழுமியிருந்த நிலையில் சிறிது நேரத்துக்கு முன்பே வீட்டின் உட்பகுதிக்கு சென்றமையினால் உயிர் ஆபத்துகள் தவிர்க்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. குறித்த விபத்தினால் எவருக்கும் காயங்கள் ஏற்படாத நிலையில் நெடுங்கேணி காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இதேவேளை வாகனத்தை புளியங்குளம் காவல் நிலைய பொறுப்பதிகாரியே செலுத்தி வந்ததாகவும் அவரும் ஏனையோரும் மதுபோதையில் இருந்ததாக வீட்டு உரிமையாளர் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட விஸ்வமடு தொட்டியடி விவசாயிகள் விஸ்வமடு குளத்தின் மூலம் ஏற்று நீர்ப்பாசனம் மூலம் நீரை பெற்று மேட்டு நில பயிற்சியை மேற்கொண்டு வருகின்றனர். 600 ஏக்கருக்கு மேல் 210 விவசாயிகள் பயிற்சியை முன்னெடுத்து வருகின்ற நிலையில் தற்போது மின்சாரம் மூலம் நீரை பெறுகின்ற போது அதிக பணம் செலுத்த வேண்டியுள்ளதாகவும் அனைத்து விவசாயிகளும் பயன்படுத்த முடியாத நிலை உள்ளதாகவும் குறித்த ஏற்று நீர் விவசாய பாசனத்தை சூரியகலம் மூலம் பயன்படுத்துவதற்கு உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுத்தனர். சூரிய மின்கலம் மூலம் நீர் கிடைக்குமாக இருந்தால் தாம் விவசாயத்தில் அதிக லாபம் பெற முடியும் எனவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். நான் இந்த கிராமத்தின் முக்கிய ஆள். இப்போ நான் 1971ஆம் ஆண்டு இந்த திட்டம் படித்த வாலிபர்களுக்கு 3 ஏக்கர் வீதம் வழங்கப்பட்டது. அப்போ அந்த காலத்திலே 4 மிதிப்பெக்க இன்ஜின்கள் நீர் வைத்து எல்லா பகுதிக்கும் நீர் ஒழுங்காக பாய்ந்தது. பின்னர் காலப்போக்கில் இந்த திட்டத்துக்கு நீர் பாய்ச்சல் இல்லாமல் போய் ஒரே ஒரு பம்ப் மட்டும் இயங்கி அதிலே கொஞ்சம் விவசாயிகள் மட்டும் நீர் பாய்ச்சி இறைத்தார்கள். இதன் பின் வாலிபர்கள் சேர்ந்து இன்னொரு பம்மையும் திருத்தி இயக்கி 2 பம்ப் மட்டுமே இங்கே தொடர்ந்து வேலை செய்தது. ஆனால் 210 காணியில் உள்ள விவசாயிகளுக்கு இந்த நீர் பாய்ச்சல் செல்லவில்லை. அதன் காரணமாக இங்கே விவசாயம் மிகவும் பாதிக்கப்பட்டது. இதன் பிறகு கலவரத்தின் 210ஆம் ஆண்டு கலவரத்தின் பின்பு வந்து ஒரே ஒரு மோட்டார் மூலம், அது 4 மோட்டார் மூலம் நீர்ப்பாய்ச்சல் ஏற்படுத்தினோம். அதில் 2 பேர் மட்டுமே நீர் பாய்ச்ச முடியும். ஒரு நாளைக்கு 4 பேர் நீர் பாய்ச்சுவார், அதுவும் 4 மணித்தேலம் மட்டும். இதன் செலவு எவ்வளவென்றால் 4 மணித்தேலத்துக்கும் 5000 ரூபா நாங்கள் செலுத்த வேண்டியுள்ளது. இந்த கூடிய பணத்தின் வேலையத்தால் இவரும் இதன் நீரை பெற முடியாமல் இதுக்கு ஏற்பட்டுள்ளார்கள். எனவே இந்த பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் இந்த காலத்தில் விவசாயிகளை ஊக்குவிக்கும் நோக்கத்துடன் இங்கே இந்த நீர்ப்பாய்ச்சலை ஒழுங்குபடுத்தி தருவதற்கு நாங்கள் மிகவும் பிரயத்தனப்பட்டு எத்தனையோ நிறுவனங்களும் நாங்கள் இதை உரையாடி கொடுத்துள்ளோம். ஆனால் எந்த நிறுவனமோ இதோ அரசாங்கமோ இதுக்கு எங்களுக்கு இந்த நீர்ப்பாய்ச்சலை பற்றி நீர்ப்பாசன ஏற்று நீர் பிரதான கமக்கார அமைப்பின் அமைப்புகளில் 2 பம்ப் ஹவுஸ் இருக்குது. ஒன்று பழைய பம்ப் ஹவுஸ், மற்ற புதுசாக கட்டினது குளத்துக்கிட்ட ஒன்று கட்டியிருக்கு. 2க்கும் இப்போ பழைய பம்ப் ஹவுஸுக்கு வந்து ஒரு கரண்ட் மோட்டார் தான் இருக்குது. அதால் கிட்டத்தட்ட ஒரு 15 பயனாளிகளுக்கு தான் தண்ணி பயன்படுத்தக்கூடிய இருக்குது. அதுவும் கிழமைக்கு ஒரு தண்ணி. எனவே அந்த புதிய பம்ப் ஹவுஸில் தொட்டி கட்டி குறையில்
அப்படியே இருக்குது. அதால் அதில் ஒரு 68 பயனாளிகள் இருக்கணும். அது நல்லா பசுமையாக வரக்கூடிய ஒரு மண். அந்த மண்ணுக்கு அதை பயிர் செய்கிறதுக்கு எங்களுக்கு இந்த கரண்ட் மோட்டரை பூட்டி, சோலார் மூலம் கரண்ட் மோட்டரை பூட்டி அதுக்கான ஆவணையை செய்யணும். அதே மாதிரி இந்த பழைய பம்போஸ்லேயும் 210 பயனாளிகள் முந்தி 8 பம்மால் இறைச்சி கொண்டு இருந்தது. சரி, இப்போதைக்கு எங்களுக்கு ஒரு 4 பம்மண்டான 6 இன்ச்சியில் ஒரு மின்னில் இயங்கக்கூடிய ஒரு மோட்டரை பூட்டி தந்தால் இந்த எத்தனையோ காணிகளில் பயிர் செய்யக்கூடியதாக இருக்கும். இப்போ நாங்கள் இந்த தொட்டியை அண்மிச்ச பகுதியில் தான் கொஞ்சம் பேர் அந்த தண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம். ஏனென்றால் தூர போகிறதுக்கு இந்த மோட்டரால் இறைச்சி கொண்டு அங்கே தூர கொண்டே கொடுக்க இல்லாமல் இருக்குது. இந்த சில வாய்க்கால் மண் வாய்க்காலாக இருக்குது. ஆனால் சீமந்தால் கட்டின வாய்க்காலும் இதில் தூரம் போகிறதுக்கு ஒரு பம்மாலை அடித்து அங்கே போய் சேர நியாயமான நேரம் செல்லும். அதால் அவை அந்த எடுக்கிறதையே கைவிட்டுட்டோம். ஆனால் கிட்ட உள்ள பயனாளிகள் ஒரு 15 பேர் தான் இதில் நாங்கள் இப்போ இறைச்சி கொண்டிருக்கிறோம். அதுவும் சரியான மின்ட கட்டணம் கூட, டீசல்ன்ற விலை கூட, நாங்கள் ஒரு காணிக்கு ஒரு தண்ணி எடுக்கிறதுக்கு 2500 ரூபா 4 மத்தியாவது கட்ட வேண்டி இருக்குது. மின் கணக்கு, எங்களோட தேவன கணக்கு, இரிகேட்டர் என்ற சம்பளங்களை பார்த்தால் 2500 ரூபா அறவிடுறோம் ஒரு காணிக்கு 4 மத்தியாவது தண்ணிக்கு. அப்போ இந்த நிலைமையில் நாங்கள் பயிர் செய்தால் லாபம் பெறையில்லாது மேலும் மேலும் நட்டத்தை தான் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். எனவே இதுக்கான ஆவணையை உரிய அதிகாரிகள் வெகு விரைவாக செய்து தரும்படி நான் உரிய அதிகாரிகளை தயவாக கேட்டுக்கொள்கிறேன். பொது வேலை திட்டத்தில் ஒரு அணியாக செயற்பட முடியாதவர்கள் பொது வேட்பாளர் விடயத்தில் எவ்வாறு ஒன்று திரட முடியும் என ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக பேச்சாளர் ஐயாத்துரை ஸ்ரீரங்கேஸ்வரன் கேள்வி எழுப்பியுள்ளார். ஜாழ் ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது தமிழ் பொது வேட்பாளர் விடயம் தொடர்பில் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பியதுக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட உள்ள சூழ்நிலையில் இன்று இந்த தமிழ் பொது வேட்பாளர்கள் என்ற கருத்திலே பல்வேறு கட்சிகள் பல்வேறு கருத்துக்களை சொல்லி வந்தாலும் உண்மையில் இன்று ஒவ்வொரு கட்சிகள் என்று கூறப்படுகின்றவர்கள் தங்களுடைய நிலைப்பாடுகளை வெளிப்படுத்தி வருகின்ற சூழலிலே, சில கட்சிகள் தாங்கள் ஆய்வு செய்து முடிவு சொல்லும் என்று சொல்கிற சூழலிலே இன்று முடிவுகளை அறிவித்த அல்ல முடிவுகளை தெரிவித்த கட்சிகள் என்று கூறுகின்ற பொழுது டெலோ அமைப்பு தன்னுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தாலும் அதில் இருக்கின்ற ஒரு முக்கிய நாடாளுமன்ற உறுப்பினர் அதை மறுதளித்து அந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்தில் தங்களுக்கு இணக்கப்பாடு இல்லை என்கின்ற கருத்தை பகிரங்கமாக தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். இதிலிருந்து இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம் அல்லாடத் தொடங்கி இருக்கின்றது. பல்வேறு கட்சிகள் பல்வேறு கருத்துக்களை சொல்லி தாங்கள் பொது வேட்பாளர் என்கின்ற கருத்தை முன்வைத்திருந்தாலும் இன்று அந்த கட்சிகளுக்குள்ளேயே ஒரு நிலப்பாடில்லாத விடயங்கள் இருக்கின்றதை நாங்கள் வடிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. புலட் இயக்கம் ஒரு விடயத்தை சொல்லியிருக்க கொண்டிருக்கின்றது. தாங்கள் முடிவு அறிவிப்போம் என்கின்ற, தாங்கள் கூடி முடிவு அறிவிப்போம் என்கின்ற கருத்தையும், திரு அடைக்கல்நாதன் தலைமையிலான கட்சி தாங்கள் முடிவு அறிவித்தோம் என்று சொல்லுகின்ற பொழுதும் இந்த மாதிரியான ஒரு டெலோ அமைப்பை சேர்ந்தவர் அவ்வாறான கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள். இதிலிருந்து மக்களை ஏமாற்றுகின்ற தலைமைகள் ஒரு நிலைப்பாடில்லாத சூழலிலே அவர்கள் பயணிப்பதை காண முடிகின்றது. இது ஒரு சந்தர்ப்பவாத கூட்டாக தங்களுடைய பொருளாதாரத்தை, தங்களுடைய கட்சிகளுக்குரிய நிதிகளை பெற்றுக்கொள்கின்றவர்களுக்கு துணை போகின்ற செயல்பாடாகத்தான் இதை நாங்கள் பார்க்கின்றோமே தவிர உண்மையில் இது மக்களுடைய நலனிலிருந்து எடுக்கப்பட்ட தீர்மானமாக இல்லைன்னா அந்த கட்சிகளுக்குள்ளேயே பிளவுகள் ஏற்பட்டிருக்கின்றன. அதே போன்று இலங்கை தமிழரசு கட்சியும் தங்களுடைய முடிவை அறிவிக்க முடியாத சூழலிலே தாங்கள் பொது விவாதத்தை அழைக்கின்ற 9ஆம் தேதி அழைத்திருக்கின்ற சூழலிலே அதனுடைய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இது ஒரு விஷப்பரீட்சை என்கின்ற விஷயத்தை சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே இங்கே தமிழ் மக்களுடைய பொது வேட்பாளர் என்ற விடயம் அற்றுப்போகின்றது என்பதைத்தான் நாங்கள் இந்த இடத்துல தெளிவுபடுத்துகின்றோம். ஆகவே இந்த தேர்தல் என்பது இந்த நாட்டினுடைய அரசியல் உரிமை பிரச்சனை, இந்த நாட்டுடைய பொருளாதார பிரச்சனை, இந்த நாட்டில் இருக்கின்ற இறைமை பிரச்சனைகளை உள்ளடக்கியதான அந்த ஜனாதிபதி தேர்தல் என்பது இந்த கட்சிகளினுடைய, இந்த உதிரிகளாக இருக்கின்ற இந்த மாதிரியான கட்சிகளினுடைய அரசியல் நலன் சார்ந்தது அல்லது என்பதை நாங்கள் தெளிவுபடுத்துகின்றோம். அது திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் தங்களுடைய நிலப்பாடுகளை சொன்னதன் பின்னர் இலங்கை தமிழரசு கட்சி தன்னுடைய கருத்தை சொல்லவில்லை என்கின்ற ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால்
இலங்கை தமிழரசு கட்சி மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றது. இந்த பொது வேட்பாளர் என்பது ஒரு விஷ பரீட்சை என்கின்ற ஒரு கருத்தை ஏற்கனவே அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். பொது வேட்பாளர் என்ற விடயத்தில் உடன்பாடு என்ற விடயத்தை சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே இந்த நிலையிலே ஒரு தளம்பல் நிலை அல்லது இவர்களுக்கு ஒரு உடன்பாடு இல்லாத சூழலை தான் இதை பார்க்கின்றது. ஆகவே சுரேஷ் பிரேமச்சந்திரன் போன்றவர்கள் இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்தில் தங்களுடைய இலக்கை தங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அனைவரிடமும் கோரிக்கை விடுக்கின்ற சூழலை தான் பார்க்கின்றோம். ஆனால் உண்மையிலே மக்கள் நலன் சார்ந்த விடயமாக தமிழ் மக்களுடைய நலன் சார்ந்த விடயம் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த பொது வேட்பாளர் என்பது வீதாசாரத்துவத்தில் கூட எங்களுக்கு சாத்தியப்பாடில்லை என்பது வெட்ட வெளிச்சமான திட்ட தெளிவான உண்மை. ஆகவே இவர்களுடைய கட்சிகளுக்குள்ளேயே ஒரு நிலப்பாடில்லை, ஒருமித்த கருத்தில்லை, ஒரு கோட்டிலே அவர்கள் இல்லை என்பது இந்த பொது வேட்பாளர் என்ற விடயங்களில் உள்ளவர்களுக்குள்ளேயே ஒரு சூழல் இருக்கின்றதை நாங்கள் காண முடிகின்றது. ஆகவே இது நடைமுறை சாத்தியமற்ற விடயமாக பார்க்கின்றோம். அதாவது இந்த நாட்டிலே ஜனநாயகம் என்கின்ற பொழுது மக்களால் எந்த ஒரு தெரிவும் மக்களுடைய ஆணையுடத்தான் வருகின்றது. குறிப்பாக உள்ளூராட்சியில் இருந்தாலும் மாகாணத்தை எடுத்துக்கொண்டாலும் அல்லது பாராளுமன்றத்தை எடுத்துக்கொண்டாலும் ஜனாதிபதி முறைமை எடுத்துக்கொண்டாலும் மக்களால் தெரிவு செய்யப்படுகின்றார்கள். ஆகவே இந்த வாக்களிக்க கூடாது என்கின்ற அல்லது தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்கின்ற விடயம் உண்மையிலே ஜனநாயகத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவ்வாறு கோரிக்கை விடுபவர்கள் அவர்கள் எவ்வாறான முறையில் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டார்கள் என்றதையும் அவர்கள் மீளாய்வு செய்து பார்க்க வேண்டும். அதான் ஜனநாயகம் என்பது அதுதான் மக்களால் தெரிவு செய்யப்படுகின்றது. அதே போன்று பொது வேட்பாளர் என்கின்ற விடயமும் ரெண்டும் ஒரே விடயம் அல்ல என்கின்ற விடயத்தை அவர்கள் சொல்லியிருந்தாலும் அது வேறு இது வேறு என்று சொன்னாலும் எம்மை பொறுத்தவரை இரண்டு விடயங்களும் ஒருமித்த நிலப்பாட்டையே வெளிப்படுத்தப் போகின்றன தமிழ் மக்களை பொறுத்தவரை. இத்துடன் இன்று நாள் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு நிறைவடைகின்றன. வணக்கம்.